வணக்கம். ஜூலை 17, 2025 இந்திய பங்குச்சந்தையில இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு குவிக் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ், நிஃப்டி ரெண்டுமே இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஆமா, ஏன் இப்படி ஆச்சு, முக்கியமான பங்குகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாமா? முதல்ல ஓவரால் மார்க்கெட். பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 375 பாயிண்ட்ஸ் மைனஸ், அதாவது ஒரு 0.45% குறைஞ்சு 82,259.24 க்ளோஸ் ஆச்சு. என்எஸ்சி நிஃப்டி 50யும் அப்படிதான், ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே 0.40% குறைஞ்சு 25,111.45 நின்னுச்சு. மிட் கேப் ஸ்மால் கேப்பும் கொஞ்சம் டவுன் தான். ஆமா, இந்த இறக்கத்துக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. நாங்க பார்த்த வரைக்கும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் Q1 FY26 ஓடது. அது முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு சின்ன தயக்கத்தை உண்டு பண்ணிருக்கு. ஓ, ரிசல்ட்ஸா? ஆமா, குறிப்பா டெக் மஹிந்திரா மாதிரி சில பெரிய ஐடி கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிற ஒரு ஃபீலிங். அதோட குளோபல் லெவல்ல ட்ரேட்ல கொஞ்சம் அன்சர்டினிட்டி இருக்கு இல்லையா? அதுவும் சேர்ந்து முதலீட்டாளர்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா யோசிக்க வைக்குது. நீங்க சொல்றது சரிதான். அந்த ஐடி ரிசல்ட்ஸ் பத்தி தான் நிறைய பேச்சு. இது மொத்த ஐடி செக்டாரையே கொஞ்சம் இழுத்து பிடிக்குதா? கண்டிப்பா. ஒரு பெரிய நிறுவனம் எதிர்பார்த்ததை விட கம்மியா செஞ்சா அது மத்த கம்பெனிகள் மேலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை growth ஸ்லோ ஆகுமோன்னு ஒரு பயம் வரும் இல்லையா? அது முதலீட்டு முடிவுகள்ல தெரியுது. அப்போ எந்த செக்டார்ஸ் நல்லா பண்ணுச்சு? ஐடி, பேங்கிங் கொஞ்சம் டல்லுன்னு சொன்னீங்க. வேற எங்க முதலீட்டாளர்கள் போயிருக்காங்க? ஆமா, அதுதான் இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ரியல் எஸ்டேட், மெட்டல்ஸ், அப்புறம் கன்சியூமர் டியூரபிள்ஸ், FMCG, அதாவது இந்த டெய்லி யூஸ் பண்ற பொருட்கள், அப்புறம் எனர்ஜி, இந்த செக்டார்ஸ் எல்லாம் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஓ, அப்படியா? இது ஒரு மாதிரி ஷிஃப்ட் மாதிரி தெரியுதே. அதாவது ஐடி மாதிரி குளோபல் மார்க்கெட்டை நம்பி இருக்கிற செக்டார்ல இருந்து விலகி நம்ம டொமெஸ்டிக் டிமாண்டை நம்பி இருக்கிற செக்டாருக்கு போறாங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. இது இப்போதைய சூழ்நிலையில முதலீட்டாளர்கள் கொஞ்சம் ரிஸ்க் குறைக்க நினைக்கிறாங்க போல. நம்ம உள்நாட்டு பொருளாதாரம் மேல ஒரு நம்பிக்கை இருக்குன்னு காட்டலாம். சரி, பெரிய இண்டெக்ஸ் செக்டார்ஸ் இது ஒரு பக்கம். நீங்க கொடுத்த டேட்டால சில ஸ்மால் கேப் கம்பெனி ரிசல்ட்ஸ் பார்த்தேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதுல சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப கலவையா இருக்குல்ல? ஆமாமா, ஸ்மால் கேப் எப்பவுமே அப்படிதான், ரொம்ப டைவர்ஸா இருக்கும். பார்க்கலாம். முதல்ல நியூஜென் சாஃப்ட்வேர், இது ஐடி கம்பெனி. இவங்களோட நெட் ப்ராஃபிட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணா 54% டவுன், 49.72 கோடி தான். ரெவென்யூ 25% குறைஞ்சிருக்கான். இது ஐடி துறையோட பொதுவான நிலைமையை காட்டுதா? ஸ்டாக் கூட இன்னைக்கு ஒரு 6% விழுந்துச்சு. ஆமா, இது நம்ம முன்னாடி பேசின அந்த ஐடி செக்டார் சேலஞ்சுக்கு ஒரு நேரடி உதாரணம். குளோபல் காரணிகள் இவங்கள பாதிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் இங்க நல்ல வளர்ச்சி தெரியுது. நிகர லாபம் பாத்தீங்கன்னா 44%க்கு மேல ஜம்ப் ஆகி 58.43 கோடியா இருக்கு. ஆபரேட்டிங் ப்ராஃபிட்டும் 37% ஏறி இருக்கு. ஆமா, இது பேக்கேஜ்டு ஃபுட் செக்மெண்ட்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு காட்டுது. இது உள்நாட்டு நுகர்வு எவ்வளவு ஸ்டெடியா இருக்குங்கிறதையும் காட்டுது. இனி பண்டிகை எல்லாம் வருதில்ல, அப்போ இதுக்கு இன்னும் டிமாண்ட் இருக்கலாம். கரெக்ட். அடுத்து கிருஷ்ணா ஃபோஸ்கெம். இங்க தான் பெரிய சர்ப்ரைஸ். நெட் ப்ராஃபிட் போன குவார்ட்டரை விட 195% அதிகமா. அடேங்கப்பா, 16.41 கோடி. ஆனா ரெவென்யூ வரும் 6.5% தான் ஏறி இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரெவென்யூ பெரிய அளவுல ஏறாம ப்ராஃபிட் இவ்ளோ கூடுதுன்னா, ஒன்னு அவங்க செலவை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், இல்லனா அவங்களோட ஆபரேஷனல் எஃபிஷியன்சி, அதாவது செயல்திறன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கணும். இது பாசிட்டிவான சைன், இன்வெஸ்டர் கவனிக்கணும். ஓ, இது நல்ல விஷயம். சரி, கடைசியா நௌகார் கார்ப்பரேஷன். இங்க நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கே. தொடர்ந்து 4வது குவார்ட்டரா லாஸ் காமிச்சிருக்காங்க. இந்த தடவை 13 கோடிக்கு மேல நஷ்டம். ரெவென்யூவும் கொஞ்சம் டவுன் தான். ஆமா, இது டிரான்ஸ்போர்ட் துறையில இருக்கிற இந்த கம்பெனிக்கு இன்னும் ஃபைனான்ஷியல் பிரஷர் இருக்குன்னு காட்டுது. இந்த மாதிரி தொடர் நஷ்டங்களை ரொம்ப கவனமா பார்க்கணும். அப்போ இன்னைக்கு நாம இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். இதிலிருந்து முதலீட்டாளர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற முக்கியமான விஷயம் என்ன? கீ டேக் அவே ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் நமக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. அதாவது சென்செக்ஸ், நிஃப்டி மாதிரி பெரிய இண்டெக்ஸ் இறங்கினாலும் அது மட்டுமே முழு ஸ்டோரி கிடையாது. குறிப்பா ஸ்மால் கேப் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா வேறுபடுது. ஹெரிடேஜ் ஃபுட்ஸ், கிருஷ்ணா ஃபோஸ்கெம் மாதிரி சிலது சூப்பரா பண்ணும்போது நியூஜென், நௌகார் மாதிரி சிலது கஷ்டப்படுது.
அதனால நீங்க பணம் போடுறதுக்கு முன்னாடி, குறிப்பா இந்த ரிசல்ட் சீசன்ல பொதுவா மார்க்கெட் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்காம, நீங்க பார்க்குற ஒவ்வொரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ், அவங்களோட ரிசல்ட்ஸ், அவங்க பிசினஸ் எப்படி போகுதுன்னு ஆழமா பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் உங்க முதலீடுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.